பாலகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் மதுரையிலேருந்து வரேன். நேராக சென்னை போய் சிஎம் பார்க்கக்கூடாதா? பார்க்க நான் அடுத்த வாரம் போகிறேன். அதாவது ஒரு மலை மேலே கோயில், சரி, அந்த கோயிலில் சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம். சரி. அந்த கோயிலுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும். யாரும் அவளை எளிமையாக ஏறி போயிட முடியாது, அவ்வளோ கரடுமுரடான மலை. அதில் ஒரு கண் தெரியாத ஒரு கண் பார்வையற்றவன் அந்த மலை மேலே ஏறி இருக்கான். ஏற முடியலை, வலிக்கு விழுந்திருக்கு, கால் கீழே விழுந்திருக்கான், உடம்பெல்லாம் சிராய்ப்பாக இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு வழியாக ஏறி நேர அந்த கர்ப்பகிரகத்துக்கு போனவன் சாமியை திரும்பி பார்க்காம அவன் நாட்டுக்கு நேராக போயிடுறான். சரி. இதை ஒரு பொம்பளை பார்த்துக்கிட்டே இருந்தவா அவனை கூப்பிட்டு கேட்குறா, நான் அப்போ இருந்து உன்னைய பார்க்குறேன், உனக்கோ பார்வை கிடையாது, ஆனாலும் விடாமல் நீ போராடி மலை மேலே ஏறி கோயில் பக்கத்தில் வந்துட்ட, கர்ப்பகிரகத்தையும் நீ தாண்டிட்ட, ஆனால் இவ்வளோ பட்ட கஷ்டமெல்லாம் உனக்கு வீணாகி போச்சே, சாமியை திரும்பி பார்க்காம நீ வாட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஏம்மா, நீ சொல்கிறது சரிதான், எனக்கு கண் பார்வை கிடையாது, சாமியை நான் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். நான் இந்த கோயில் வழியாக போனால் எனக்கு கடவுள் அனுக்கிரகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் வந்தேன். நீ நல்லா தெரிஞ்சுக்கோமா, நானோ நீயோ சாமியை பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை, சாமி நம்மளை பார்த்தா தான் பிரயோஜனம்னு. அதே மாதிரி நீங்கள் சிஎம் நீங்கள் பார்த்து பிரயோஜனம் இல்லை, அவர் உங்களை பார்க்கணும். சரியா? அவர் பார்த்துட்டாருன்னா உங்கள் காட்டில் பணமழை தான். அதாவது மன்னர் ஆட்சி காலங்களில் பொது சேவை எங்கே என்னதான் கீழே இறங்கி பார்ப்பாரு. எப்படி மன்னர் ஆட்சின்னா, ஒரு அரசவையில் சேரில் உட்காந்த உடனே ஒரு சைவரில் உட்காந்து 99-100 போய் எந்திப்பான். அப்போ சைவர் அன்றாட காட்சி பெரிய கோடீஸ்வரருக்கு நிர்வாகத்தை பூரா எல்லா விவரமும் தெரியும் அந்த மன்னனுக்கு. இப்போ உள்ள மன்னர்கள் அப்படி கிடையாது. அப்படியே அப்படியே காரில் வர்றாங்க, போய் சேரில் உட்காந்து கைத்து போட்டு போயிடுறாங்க. ஒழிய பொது சேவைங்கிற என்ன யாருக்கும் கிடையாது. எல்லாமே அப்போ நேராக காரில் சேரில் உட்காந்து கையெழுத்து போட்டு போகிறதோடு இன்னைக்குள்ள அரசியல் மன்னர்கள் அதை தான் செய்கிறாங்கிறீங்க. ஆமாம். அப்போது நீங்கள் சிஎம் விஜயை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. கிண்டல் பண்ணலை, அவர் தானங்க கருப்பு கோட்டு போட்டு வர்றாரு. இப்போ உள்ளவங்களை பற்றி தானங்க பேச முடியும், முடிஞ்சவனை பற்றி பேசி நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர் கருப்பு கோட்டு போட்டு உட்காந்து கையெழுத்து போட்டு போறாருன்னு நீங்கள் ஒரு மறைமுகமாக ஒரு அரசியல் தாக்கம் வைக்கிறீங்க. வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருக்கேன் பொது சேவை. இது 100க்கு 100 பொதுநலம் தெரியுமா? சும்மா இவங்க பேசுகிற பொதுநலம் கிடையாது. சரி. இவங்க செயல்பட நம்ம பொதுநலம் கிடையாது. சரி. இன்னைக்கு மழை பூரா அப்படியே ஆப்பாயிடுச்சுன்னா இல்லாத நிமிஷம் சிஎம்ஐ பற்றி தரக்குறைவா எழுதினாலோ, சிஎம்ஐ பற்றி குறையா பேசினாலோ கைது பண்ண சொல்லி உத்தரவு இருக்கு. ஆமாம், நான் ஒன்றும் தரக்குறைவா பேசலையே. அவர் வர்றாரு, கையெழுத்து போடுறாருங்கிறீங்க. இல்லைங்க, இன்னைக்கு அதாங்க நடக்குது, எல்லா துறையிலும் நடக்கு. அவர் மட்டுமா? சரி, எல்லா சகல துறையிலும் அதான் நடக்கு. அப்போ எங்கேயுமே எந்த அரசு அதிகாரியும் வேலை செய்யறது இல்லை. வேலை செய்யறாங்க, அவங்க பொது சிந்தனை யார்ட்டையும் கிடையாது. அவங்க அப்போ நீங்க சொல்றத பார்த்தா லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை செய்யறாங்கிறீங்க. எப்படியோ அவங்க செய்யல. இல்ல அவங்க சம்பளம் அந்த காலத்துல சம்பளம் வாங்க மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க மன்னர். சரி. இப்போ அவங்க பூரா சம்பளம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அரசு அதிகாரிகள் அரசியலியா விடுங்க, அதிக அரசியல்வாதியா அப்படி சொல்லாதீங்க. தாவாக்கா கட்சியை பொறுத்த மட்டும் எல்லாரும் அப்பளு கட்டுறவங்க, யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் வாங்கல, அவங்க ஊழல் பண்ண அந்த எந்த குற்றம் சொல்லல. சரி. இனிமேத்தான் அவங்கள போய் பார்க்கணும், அதை விரும்புகிறாங்க இல்லையா, புதுசாக அவங்கள்ட்ட உணர்வு இருக்கான்னு தெரியல. நான் இனிமேத்தான் போய் பார்க்க போகிறேன். சரி. போனோடனே அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னு பார்த்துட்டு அடுத்து பேட்டி கொடுப்போம். ஒரு கதை சொன்னேன்னா இப்போ ஒரு கதை சொல்கிறேன். சொல்லுங்கள். ஒரு குடியானவன், அதாவது ஒரு சாதாரண மனுஷன் ரோட்டு வழியே நடந்து போயிருக்கான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அப்போது எதிர்த்தாப்புல ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடியாந்துருக்கு. மேலே உட்காந்துருக்க பாகன் சொல்லியிருக்கான், யானை மதம் பிடிச்சி ஓடியாருதியா, தப்பிச்சு ஓடிருன்னு இருக்கான். இவன் அந்த யானையை பார்த்தோன்னே சாட்சாத் விநாயகர் பெருமானே ஓடியாடுறது மாதிரி கணக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம விநாயகர் தானே ஓடியாடுறோம்னு சொல்லி நின்றுருக்கான். கடவுள் எப்படியும் காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவனுக்கு. பக்கத்தில் வந்த யானை தும்பிக்கையால் அவனை பிடிச்சி தூக்கி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வீசிருச்சு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சிருக்கான். எல்லாம் அழகாக ஓடியான்ட்டாங்க. ஏன் அவன் தான் பாகன் தான் ஓடிருந்தால, நீ ஏன் ஓடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், இது கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு நினச்சோன்னொன்னே மக்கள் சொல்லியிருக்காங்க, அதே கடவுள் தானையா உனக்கு யானைப்பாங்க ரூபத்தில் உட்காந்து ஓடிஞ்சு எச்சரிக்கை கொடுத்தா நீ ஏன் கேட்கலன்ட்டு. அதே மாதிரி அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ ஒரு வேலையை செஞ்சு முடித்து கொடுக்கும்போது அந்த வேலையால் பயனடைகின்ற நபர்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது கடவுள் கொடுத்த பணம் தானே. அது லஞ்சம் சொல்லி நம்ம அசிங்கப்படுத்தலாமா? இல்லைங்க, நான் லஞ்சம் சொல்ல வரலங்க. நான் இவ்வளோ புதுசாக சொல்லி இன்னும் பைசா வாங்கலை.
நான் என்ன சொல்கிறேன், 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். ஆ இவ்வளோ டிவியில் வந்திருக்கேன், ஆ இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்கேன், மழை எல்லா துறையும் வந்து ஆதாரங்கள்லாம் வச்சுருக்கேன். ஆ இல்லாத உள்ளதுக்கெல்லாம் போய் செக் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. என்கிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? அது காரணம் என்ன? என்ன? நீங்கள் மழையை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. ஆமாம், அதானே. குறி சொல்லணும் முதல்ல, ஆ குறி சொல்லணும். அது எதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? சுடுகாட்டில் போய் எரியாமல் இருக்கிற 2 மண்டபோடு அதெல்லாம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது எதுக்கு அப்படி வச்சா தானே ஆளுங்க நம்புறான். இல்லை, நான் வந்து ஞானி கிடையாது, ஜோசியர் கிடையாது, நான் விஞ்ஞானி. நான் வந்து கிளைமேட் சேஞ்ச் உலக அளவில் யாரும் செய்யல. அப்படிங்க விஞ்ஞானி. விஞ்ஞானி அதாவது எந்த பரிசோதனை கூடமும் இல்லாத விஞ்ஞானி. விஞ்ஞானி. ஆமாம். உடம்பே வந்து லேபரேட்டரி மாதிரி தான். ஒரு யாகம் பண்ணுறது, கூட்டம் பண்ணுறது, மலைக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில். ஆமாம். மெடிசன் தூரம் எல்லாம் செய்யலாம். ஆமாம். நான் ஒன்றுமே இல்லாமல் சூஸாக வேறு டிவியில் பேட்டி கொடுக்கறதா என்னுடைய வேலை. சரி. இப்போ பேட்டி கொடுக்கறது இதுதான் வேலை. சரி. வேறு எங்கேயா 10 பேரை வச்சு ஏதாவது சரி பூஜை எதுவும் கிடையாது. சரி. நான் ஜூஸோடு குடிக்கிறேன். எனக்கு அந்த உடலில் நாங்கள் வறுத்தியை கேட்கோட ஐக்கியமாகி வர வைக்கேன். சரி. ஒரு தீக்கிச்சு வச்சு மேலே வச்சுக்கேன், சூடு தாங்க முடியாது. சரி. ஆனால் வெயிலில் ஓவராக கொடுக்க நான் கொடுக்கல. சரி. நானே வெயிலில் நிற்க முடியாது. சரி. அது இயற்கை. நான் செய்ய வேண்டியது, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். சரி. நான் ஒன்றும் பெரிய கடவுளோ சாமியோ அதெல்லாம் சொல்லிக்கல. சரி. நான் வந்து நான் செய்யல வந்து யாருக்கு தெரியும்னா வெதர்மனுக்கு தெரியும். சரி. தண்ணி வானிலை யாராச்சும் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து இன்னைக்கு வெயில் இவ்வளோ இருக்குது, கூலிங் இருக்குது, மேகம் இருக்குது. சரி. % அப்படி இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சு அப்படி. அப்போ நீங்க வந்து முதலமைச்சரை பார்க்கறத விட இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு சக்தியா இருக்கு இல்லையா? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, நீங்க அவரை பாருங்க. அவர் வந்து பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறவர். அவங்க நம்ப மாட்டாங்க. இல்ல, அவரு பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறாரு. யார் நம்பினா? பெரியார் கடைபிடிச்சவங்க யாருமே நம்பல. ஏங்க, பெரியார் தான் என் தலைவர், அவர் சொல்றதான் கேட்பேன். ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி சொல்றாரு ஒண்ணு. அவருக்கு நான் ஏன் அவரை பார்க்க சொல்றேன்னா, நீங்களும் கிட்டத்தட்ட பெரியார் கொள்கை மாதிரி தான் இருக்கீங்க. நெத்தில பட்டை கிடையாது, கொஞ்சம் பொறுங்க, உங்க நெத்தில பட்டை கிடையாது, கழுத்துல கொட்டை கிடையாது, ஒரு காவி ட்ரெஸ் கிடையாது, ஒரு ஜோல்னா பை கிடையாது, கையில ஒரு மயிலறை கிடையாது, தண்டம் கிடையாது, காலில் வந்து மர செருப்பு கிடையாது, புலித்தோல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு சராசரி மனுஷன் மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ நீங்களும் ஆன்மீகம் சொல்லக்கூடிய எந்த வழியும் பின்பற்றுறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பகுத்தறிவாதி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. சாமி கும்பிடுவேன், உபதியெல்லாம் பூசிக்கிடுவேன். இப்போ இல்ல இப்போ எல்லாம் எந்த செய்வேன், என்னைக்கு மனசு ஏற்பட்டா அப்படி செய்வேன். ஆன்மீகவாதினா தினம் செய்யணும். நீர் இல்லை நெற்றி பால் அபிஷேகாக சொல்லியிருக்கா. அதாவது சொத்து சுகம் வசதி வந்து அப்படி செய்வான். நாங்கள் ஒரு சொத்தும் கிடையாது. சாப்பாடு இன்னொரு எதிர்பார்க்கேன். இதெல்லாம் செஞ்சா தானே நமக்கு சாமி கடாட்சம் கிடைக்கும். இப்போ சாமி கும்பிடுவாங்க, அடுத்த சாப்பாடு வசதி உள்ளவங்க தான் கும்பிடுறாங்க. ஆமா, வசதி எல்லாம் கும்பிட்டு டயருக்கு எரிச்சலாக இருக்கும். ஆமா, நாங்களாம் வசதி இல்லாத, நாங்கள் எதுவும் கும்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? அப்போ கும்பிட்டு இப்போ கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும் சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு. சரியா? நீங்கள் வந்து சரியா இன்னும் அரசாங்கத்திட்ட கேட்கல. போய் மந்திரி வீட்டு கதவை இன்னும் முழுசாக தட்டலை. பணம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி நீங்கள் போகல. 4 வருஷம் லாரியில் தண்ணி நெய்வேலேருந்து ட்ரெயினில் தான் தள்ளி விடாங்க மெட்ராஸுக்கு. சரி. தண்ணி மொத்த சுட்டு மழை இறங்கலை. சரி. நான் போய் அன்னைக்கே மழை இறங்கி அவன் டெய்லி மழை வர வச்சு 2 மாதம் அங்கே தங்கியிருந்தேன். சரி. அவங்க அதிகாரியெல்லாம் ஆளுக்கு 5 2 போட்டு ஒரு 50,000 கொடுத்தாங்க. சரி. 2 மாதமாக கொடுத்தாங்க, உடனே கொடுக்கல மொத்தமாக. சைதை துரசாமி ஒரு 10,000, ஒருத்தர் 1000 2000. சரி. நான் ஒரு வெளியில் திருப்பூரில் வசூல் பண்ணிட்டு போய் பனியன் கம்பெனிக்காரங்க வச்சுட்டு போய் அது ஒரு 40 ரூபா கொண்டு வந்தேன். 1 லட்சம் வச்சு 2 மாதம் வண்டி ஓட்டி அவ்வளோ தண்ணி வெள்ளம் வந்திருக்கு. இவ்வளோ வந்து இன்னொரு விஷயம் கேட்டுங்க, எனக்கே மழையை நிப்பாட்டுவான்னு எனக்கு தெரியாது சக்தி. பாலகிருஷ்ணன் அன்னைக்கு எல்லாம் மருந்து போகிறாங்க, நானும் செத்து போனச்சு. என் தன் பையன் வந்துட்டு உயிர் பையன். அப்புறம் யோசிச்சு பார்க்க நம்ம என்னடா கொஞ்சம் இப்படி. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஏன் மழை நிற்காம அடிக்க அப்படின்னு பார்த்தா வெயில் வந்தால் நின்றுவோம். அப்படி நமக்கு தான் வெயிலுக்கு சூரியன் பகவான் இது பண்ணுவோம்ல அப்படின்ட்டு என்ன வச்சு குளிச்சு அப்படி சூரியன் நோக்கி ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் வந்து மழையும் கொண்டு வந்துடுறீங்க, வெயிலும் வந்துச்சு. அதான் மழையும் கொண்டு வந்துடுறீங்க. விஜய் மாநாட்டுக்கு 2 நாளைக்கு மேலே வெயில் வர வச்சு போனேன். அதை பிரேக் அடிக்கிறது மாதிரி நீங்கள் வெயிலையும் கொண்டு வந்துடுறீங்க. ஆமாம். இவ்வளோ இருந்தோம் நீங்கள் இன்னும் மக்களால் சரியாக கவனிக்கப்படலைன்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறீங்க? நான் டெய்லி குளிப்பேன், 2 வேளையோ 3 வேளையோ. எத்தனை நாளைக்கு ஒரு முறை பல் தேய்க்கிறீங்க? ஆமாம், டெய்லி பல் தேய்ப்பேன். எத்தனை நாளைக்கு ஒரு முறை ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்க? டெய்லி சோப் போட்டு போட்டுக்குவேன். அதான் தப்பு. மூக்கு பிடி சித்தரு, அழுக்கு மூட்டை சித்தரு அப்படின்னு இவங்க எல்லாம் யாரை நம்புறாங்கன்னா, வருஷ கணக்கா குளிக்காம முடி சடை விழுந்து வாயெல்லாம் கேவலமா இருக்கிற மாதிரி வாடை அடிச்சு சாக்கடை பக்கத்துலயும் ஓட பக்கத்துலயும் படுத்து கிடக்கான்ல, அவங்களைத்தான் இந்த மனநோயாளிகளைத்தான் சித்தர்னு நம்ம பூமியில ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி வேஷம் கட்ட பாருங்க. நான் வந்து நல்ல ட்ரெஸ் போடுவேன், அதெல்லாம் போட்டா யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்க நம்ப மாட்டோம். நாங்க எதுக்கு நம்புறோம்? இங்கெல்லாம் வேற நாட்டில் போய் வர வைக்கிறேன்.
நான் என்ன சொல்றேன், முதல்ல இங்கே இங்கே அதாவது எனக்கு தேவையான உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல விலை போகுமா? போகும். விலை போகும் போகுங்கிறீங்க. ஆமாம். சரி, நான் என்ன அதைத்தான் நான் என்ன சொல்றேன், முதல்ல வந்து குளிக்கிறத விடுங்க. குளிக்கிறத முடியல அப்படின்னா நிர்வாண சாமியாரா மாறுங்க. சரி. அதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. ஆகையினால இந்த முறை நம்ம சில விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது இன்னைக்கு வெயில் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கு, நீங்க ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள சரியான மழையை வர வச்சு எங்களை குளிர்விக்கணும். இல்லை இல்லை, உடனே வந்ததை ஆளை க்ளோஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சிருப்பாங்களே நேரம். சரி, ஏலம் போட்டு ஊற்றுருவாங்க. சரி, அப்படி வரவும் கூடாது. அது வரக்கூடாது. ஏன்னா ஒரு மணியில் போயிட்டு ஓடியாடா அப்படிங்கிறது கூலி வேலை வாங்க வந்து பெரிய உயர்ந்த பொருள் இயற்கை. அதை நம்ம அப்போ இன்னைக்கு குடிச்சா ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துடும். அது என்னைக்கு வரும் நமக்கு தெரியாது. குடிப்போம். என்னைக்கோ ஒரு நாள், இந்த வருஷத்துக்குள்ள என்னைக்கோ ஒரு நாள் பெய்யும். இந்த வருஷத்துல ஏதோ ஒரு நாள் பெய்யும். அப்படின்னா நான் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன், ஒன்று நாள் கணக்கு குறிப்பா சொல்லுங்க, அல்லது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நாள் பெய்யுமியா பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. ஒரு 2 நாளோ 4 நாள் கிளம்பிட்டு உருவானதுக்கு அப்புறம் தான் வரும். உடனே அதான் ஒரு நாள் சொல்லுங்க, எத்தனை நாள்? அதான் நான் எப்பயுமே 2 நாள் கிளம்பிட்டு மாறும். அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கு திங்கக்கிழமை, ஆமாம், புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை பார்ப்போம். நாளைக்கு ஏற்கனவே குரூப் ஆயிடுச்சு. போன ஓட்டம் இருந்தீங்க 3 நாள் கழிச்சு மழை வந்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 3 நாள் கழிச்சு மழை வந்தது. யார் என்ன செஞ்சுட்டு எனக்கு அதுதான் அதான் செய்யணும்னா உங்க செட்டப்பையும் மேக்கப்பையும் மாத்துங்க. மாத்தினா தான் இதை வந்து அவங்க காதுக்கு போட்டோம். இந்த மாதிரி செஞ்சு இந்த வீடியோவை நீங்க கட்டாயமான முறையில் முதலமைச்சருடைய பார்வைக்கோ அல்லது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பார்வைக்கோ அல்லது வேறு எந்த அரசியல்வாதி பார்வைக்கோ அனுப்பி உங்களுடைய திறமையை பூமிக்கு வெளியே கொண்டு வந்து நீங்கள் முதல்ல அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டை வாங்குங்க. அப்படி இல்லையா மழை பெய்யறதை நிப்பாட்டுங்க. இந்த 5 வருஷத்துக்கு மழை இல்லாமல் தடுமாறினாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தானே தேடி வந்து உங்களுக்கு வேண்டிய பொண்ணையும் பொருளையும் தருவாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மழையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆனால் எப்படி நம்ம குறியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னு கேளுங்க, அதுக்கு வந்து தேசிய டைம்லாம் வச்சோம்னா இயற்கைக்கு வந்து கேள்விக்குறி, செயற்கை முற்றுப்புள்ளி. ஏன்னா செயற்கைப்புறம் மழையும் கண்டுபிடிச்சிது. இயற்கை நம்ம பிறகு முன்னாலே இருக்குது. சூரியன்லாம் நான் பிறகுலாம் மழையும் பெய்யுது. நான் கிழக்கங்களாக்க நான் தான் வர வைக்க சொல்ல வரல. அது வரைக்கும் நீ தான் வர வைக்க, இதுக்கெல்லாம் வள வைலையான்னு கேட்பாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பெய்யாததுக்கு ஜாமீன் எடுத்து போட்டு வர வச்சுருக்கேன். உங்களுக்கு அது தெரியலைங்க, நான் செய்ய முடியும். என் வேலை எனக்கு தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து உங்களை குறை சொல்லலை. இன்றைக்கி நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா வியாழக்கிழமை மழையை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை வந்தது முதல்ல நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஏற்கனவே ஜூஸ் சாப்பிட்டு மேகங்கள் நிற்குது. மேகம் நிற்குது. ஆமாம், அது வந்து ஜூஸ் பார்ப்போம். நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம். மழையினா பரவாயில்ல, ஜூஸ் சாப்பிட்றேன். ஒரு 100 ml ஜூஸுக்கு கூட 100 ml சாப்பிட வேண்டியதானே? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உடம்பு தாங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாதுங்க. மக்களுடைய பொது நலந்தாங்க நமக்கு தேவை. நான் கலப்படமான ஆகாரங்கள் இல்லை. அப்படி என்ன பெரிய ஒரிஜினலாக போட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு எந்த பொருள் விலைவாசி கண்டமான ஏறுது. சரி, கலப்படமும் இருக்குது. ஒரு சுய உணவு இல்லாமல் இருக்கும். இதில் போய் பொது சபையை நம்ம ஒன்றுமே இல்லாமல் கிட்ட கணக்கு இருந்தால் அது கடவுளே பயிற்சியாக்கிறோம். நம்மளை மனுஷனோட கடவுளே இல்லை பயிற்சியாக்க. ஒருத்தன் கோவிலில் போய் ரெகுலராக விளக்கு போட்டிருக்கான். கடவுளை எங்கள் கண்ணில் பணத்தை காட்டுன்னு சொல்லி இந்த 2 ரூபா விளக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி போட்டிருக்கான். போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரு மூட்டை நிறைய பணம் இருந்திருக்கு. எடுத்துட்டான். எடுத்து வீட்டுக்கு கடவுள் மேலே அவனுக்கு சந்தோஷம், கடவுள் நம்ம கோரிக்கை நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லி வீட்டில் போய் பார்த்துருக்கான். பூரா 500 ரூபா கேட்டு அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்துருச்சு. வந்து இது பூரா கல்லன் ஓட்டுற 5 கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகும்போது அந்த கோயில் முன்னாடி சாமிகிட்ட கேட்டிருக்கான், ஏயா நான் உனக்கு தானே விளக்கேற்றினேன் இல்லை, நெய் விளக்கேற்றினேன் இல்லை, நீ எனக்கு டுபாக்கூர்னோட காட்டிட்டேயா அப்படின்னு ஒன்று சாமி சொல்லியிருக்காரு. நீ என்ன அப்படி எனக்கு ஒரிஜினல் நெய் விளக்க ஏற்றினேன், மெழுகு நெய் விளக்கு தானே ஏற்றினேன், அதனால தான் நான் உனக்கு டுபாக்கூர்னோட கொடுத்தேன்ட்டு. அது மாதிரி இல்லாமல் நம்ம மழை வர்ற வித்தை வந்து நல்ல வித்தையாக வரட்டும். நான் விஷயத்தை கேளுங்க, நான் வந்து கடலில் போச்சு இயற்கையை நிறுத்தி இந்த காட்டில் பாஸ் பண்ணி தான் வர வைக்கேன். நான் ஒரிஜினலாக செய்கிறேன். நான் வந்து டூப்ளிகேட்டாவோ இல்லை எனக்கு குருவோ சிஷியோனோ கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு காப்பி, இது செகண்ட் காப்பி கிடையாது, ஃபஸ்ட்டு காப்பி. என் பேர் வந்து பாலகிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மா தான் முதல்ல பேர் வச்சுருக்காரு. நான் டூப்பு தான் அதில் பேரில். ஆனால் மலை உருவத்தில் நான் யாருடைய சாயலும் கிடையாது. அவங்க உருவங்கள் வேறு, அவங்க அந்த காலங்கள் செஞ்சுருக்கலாம் கிடைக்காது தெரியல. அவங்க உருவங்கள் வேறு, அந்த காலங்கள் வேறு. இப்போ உள்ள காலங்களில் இது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் கடல் நகை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரூபா 5 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இழந்து வார விட்டு அங்கெல்லாம் மழை வர வச்சுருக்கேன். யாரும் நம்பலை. ஆனால் கிரிக்கிச்சு பிறகு ஊரை விட்டு ஓடி போய் பல இவ்வளவு நாள் இப்போ 25 வருஷம் மழை வந்து டிவி பத்திரிக்கைலாம் வந்துட்டுருக்கேன். இன்னும் காதே செவிடாக இருக்குது எல்லாத்துக்கும். கவலையப்படாதீங்க. அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துருவோம். சரியா? வணக்கம். நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. கண்டிப்பாக வணக்கம். சேஃப்டி ரிப்போர்ட்டு, வானிலை ஆராய்ச்சி எல்லாத்துக்கும் அனுப்புங்க. கண்டிப்பாக அனுப்புகிறோம். வணக்கம், நன்றி.